ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஐ கேம் சதீஷ். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜடாயு எர்த் சென்டருக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்னெல்லாம் இருக்குது, கேபிள் கார் ரைடு இருக்குது, அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, ஹெலிகாப்டர் ரைடு இருக்குது, அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, நம்ம ஜடாயுக்கு நடந்து போனால் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். லொக்கேஷன் கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் செடையமங்கலம் அந்த ஊர் பக்கத்தில் தான் இந்த ஜடாயு எர்த் சென்டர் இருக்குது. இங்கே உங்கள் ஓன் வெஹிக்கிளில் கூட வந்து வரலாம். அப்படி இல்லைன்னா வர்க்கலா டு செடையமங்கலம் கவர்மெண்ட் பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நீங்கள் அங்கேருந்து டேரெக்டாக செடையமங்கலம் வந்துட்டிங்கன்னா ஜடாயு எர்த் சென்டருக்கு என்ட்ரன்ஸுக்கு வந்துடுவீங்க. அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி கூட ஒரு 50 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அங்கேருந்து நீங்கள் டேரெக்டாக ஜடாயு எர்த் சென்டருக்கு வந்துடுவீங்க. ஒன்ஸ் நீங்கள் ஜடாயு ரீச் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் கார் பார்க்கிங் போகிற மாதிரி இருக்கும். கார் பார்க்கிங் 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு டேரெக்டாக என்ட்ரி டிக்கெட் எடுக்க போகணும். ஜடாயு என்ட்ரி டிக்கெட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் என்ட்ரன்ஸ். நம்ம இங்கே இருந்தால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். ஜடாயு ரேக்கை பார்க்குறதுக்கு 3 வழிகள் இருக்குது. முதல் வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நடந்தே போய் பார்க்குற மாதிரி இருக்கும். 325 ரூபா பெர் பர்சனுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் மேலே போகிறதுக்கு 1 hour கிட்ட ஆயிரும். 826 ஸ்டெப்பு வந்து நீங்கள் கிராஸ் பண்ணி ஜடாயு ரேக்கை வந்து ரீச் பண்ணுவீங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா மலையாக இருக்கும். ஃபுல்லாகவே பச்சை பச்சைன்னு இயற்கை காட்சிகளாக தான் இருக்கும். நீங்கள் போகிறது ஒர்த்தாக தான் இருக்கும். ரெண்டாவது வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேபிள் கார் ரைடு இருக்குது. இதுக்கு 550 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க பெர் பர்சனுக்கு. இது என்ட்ரி டிக்கெட் அண்ட் கேபிள் கார் டிக்கெட்டும் சேர்த்து தான் வருது. இது ஜிஎஸ்டியும் இன்க்ளூடிங் பண்ணுவாங்க. 15 minutesல நம்ம ஜடாயு ராக் பக்கத்தில் நம்ம வந்து ரீச் ஆயிடுவோம் இந்த ரோப் காரில். மூணாவது ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெலிகாப்டர் ரைடு இருக்குது. அதுக்கு 2400 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க பெர் பர்சனுக்கு. இப்போதைக்கு அது அவைலபிளாக இல்லை, அதனால் ஸ்கிப் பண்ணிடுவோம். நாங்கள் ஃபேமிலியோட தான் போயிருந்தோம். ரோப் கார் தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் போர்டிங் ஏரியாவில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே ஸ்நாக்ஸ் அண்ட் டீஸ் இருக்குது. கொஞ்சம் காசு தான் அதிகம். ஒரு வழியாக போர்டிங் ஏரியாவிலேருந்து ஒரு 10 minutes பிரேக் அப்புறம் நாங்கள் டேரெக்டாக ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் அங்கே போய் பார்த்தோன்னா அதுதான் ஸ்டார்டிங் ஏரியா. ரோப் காரோட ஸ்டார்டிங் ஏரியா இருந்துச்சு. ஜடாயு எர்த் சென்டரோட ஒர்க்கிங் டைம் பார்த்தீங்கன்னா, வீக் டேஸ் வந்து 10 AM to 5:30 PM, வீக்கெண்டில் வந்து 10 AM to 6 PM வரைக்கும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த ஜடாயோட ரோப் காரில் இதான் ஃபஸ்ட் டைம் போகிறது. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. இந்த ரோப் காரில் ஜேர்னி பண்ணுறதுக்கு இந்த ஜடாயு வரலாம். அந்த அளவுக்கு சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்மளுக்கான ரோப் கார் வந்துருச்சு. இந்த ரோப் கார் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. இந்த கேபினில் எத்தனை பேர் ஏறலாம்னு பார்த்தீங்கன்னா 8 மெம்பர் ஏறலாம். எங்கள் ஃபேமிலியில் 8 people இருக்காங்க. அதனால நாங்கள் இதில் ஏறிடுறோம். ரெண்டாவது இதில் இந்த ரோப் கார் வந்து நிற்கவே நிற்காது. ஸ்லோவாக மூமெண்ட்லேயே இருக்கும். நம்ம வந்து அப்படியே ஏறிடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம ரோப் காரோட டாப் வியூஸ் பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 metersலேயே நம்மளை வந்து ஸ்பீடாக கூட்டு போனாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு எலிவேஷன் இருந்திருக்கு. இது கேபிள் கார் வந்து பயங்கரமான ஒரு பவரில் தான் இருக்குது இந்த கேபிள் கார். நீங்கள் இந்த கேபிள் கார் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து நடந்து போவீங்க. ஓகே, அந்த ரூவாக்கு வந்து இது ஒர்த்து தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி சேஃப்டி ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம்ம கேபின்லேருந்து இன்னொரு கேபினை பக்கத்தில் பார்க்க முடியுது. அது கீழே போயிட்டுருக்கு. இது நம்ம மேலே போயிட்டுருக்கோம். நம்ம ஜடாயு பறவை பார்க்க வந்தோம்ல, நம்ம வந்து கேபின்ல இருந்து டாப் வியூவில் வந்து அதோட வியூவை பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு வேளையா ஜடாயு ஸ்டாச்சு பக்கத்துலேயே வந்துட்டோம். வந்த உடனே லைட்டாக மழை பெஞ்சுது. அந்த லைட்டாக மழையோட அந்த ஜடாயு ஸ்டாச்சுவை ரசித்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஜடாயு ஸ்டாச்சுவோட டாப் ஆங்கிளை பார்த்துட்டு வந்துடலாம். ஜடாயு பறவையோட வரலாறை பார்த்துட்டு வந்துடலாம். ராமாயணத்தில் ராவணன் சீதையை இலங்கைக்கு கடத்த முயன்ற போது ஜடாயு அவளை மீட்க முயன்றார். ஜடாயு ராவணனுடன் வீரத்துடன் போரிட்டார். ஆனால் ஜடாயு மிகவும் வயதானதால் ராவணன் விரைவில் அவரை தோற்கடித்து
ஜடாயு இறக்கையை வெட்டினார். ஜடாயு சடையமங்கலத்தில் உள்ள பாறைகளில் விழுந்தார். ராமரும் லட்சுமணனும் சீதையை தேடி சென்ற போது தற்செயலாக ஜடாயுவை சந்தித்தார். ராவணன் தெற்கு நோக்கி சென்றதாக அவர்களுடன் ஜடாயு கூறினார். இந்த கோயில் ராமர் ஜடாயுவுக்கு இறுதி சடங்குகளை செய்யும் புனித இடமாக கருதப்படுகிறது. இதில் ராமரின் கால்பாதமான ராமபாதம் உள்ளது. ஜடாயு சிலையின் நோக்கம் சீதையை பாதுகாக்க ஜடாயு மேற்கொண்ட துணிச்சலான முயற்சியை பிரதிபலிக்கும் வகையில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் கௌரவத்திற்காக இந்த சிலையை அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. உலகில் மிகப்பெரிய பறவை சிற்பமான ஜடாயு சிலை. இந்த சிற்பத்தை ராஜு அஞ்சல் மூலம் 10 ஆண்டுகளாக உருவாக்கப்பட்டுள்ளது. ஜடாயு சிலை 200 அடி நீளமும் 150 அடி அகலமும் 70 அடி உயரமும் கொண்டது. ஜடாயு ஸ்டாச்சுவோட ஹிஸ்ட்ரி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். அது பக்கத்துலேயே இஸ்கானோட ஹரே கிருஷ்ணா கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் இங்கேயே சேல் பண்ணுறாங்க. தேவைப்பட்டால் உங்களுக்கு வாங்கிக்கலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஜடாயு ஸ்டாச்சுவோட பேக் சைடில் தான் நம்ம நிற்கிறோம். இந்த வழியாக தான் வந்து வாக்கர்ஸ்லாம் நடந்து வருவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 826 ஸ்டெப்பை வந்து கிராஸ் பண்ணி இந்த வழியாக தான் வந்து ஆகணும். இந்த வழியாக வந்துட்டு நம்ம சுற்றி பார்த்துட்டு பக்கத்துலேயே வந்து சில் அவுட் பிளேஸ்லாம் இருக்குது. ஃபுட் கோர்ட்டும் இருக்குது. நம்ம பக்கத்துலேயே வந்து ஸ்நாக்ஸ் அண்ட் டீஸ் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணி இந்த வியூவை பார்க்கலாம். ஒரு வழியாக நம்ம ஜடாயை ஃபுல்லாக சுற்றி பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பாயிண்டில் தான் நிற்கிறோம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், நான் கீழே இருந்து மேலே வரைக்கும் ஸ்டெப்பில் நடந்து வந்தேன், மேலேருந்து கீழே வந்து கேபிள் காரில் போக முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக நம்மளால் போக முடியும். அங்கேயே நம்ம வந்து மேலேயே நம்மளுக்கு டிக்கெட் கவுண்டர் இருக்கும். நம்ம அங்கேயே பே பண்ணிவிட்டு நம்ம வந்து கேபிள் காரில் கீழே வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஹாலில் தாங்க இருக்கும். எங்கேயும் போல் அதே இடத்துல தான் இருக்கும். 30 மினிட்ஸாக இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் வீக்கெண்ட் வந்தனால ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ஒரு வழியாக நம்ம வந்து கேபிள் காரில் நம்ம ஏறிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜடாயுவில் வந்து முக்கியமான விஷயம் இன்னொன்று இருக்குது. அட்வென்ச்சர் சென்டர் இருக்குது. இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 15 த்ரில்லிங் கேம்ஸ் வச்சுருக்காங்க அவங்க. இது டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 to 3500 per பர்சனுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதை விசிட் பண்ணி பாருங்கள். நான் இந்த வாட்டி போகலை. நெக்ஸ்ட் டைம் வந்து மோஸ்ட்லி நான் வந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து கீழே வந்துட்டோம், ரீச் ஆகிட்டோம். நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி ஆலில் போட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா ஒரு லைக் தட்டி விட்ருங்க. இன்னும் வீடியோ முடியல, வாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபன் ஆக்டிவிட்டிஸ் ஏரியாவில் தான் இருக்கும். இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போர்டிங் ஏரியாவில் வச்சு 2 ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து ஃபோட்டோ எடுக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு குரூப் ஃபோட்டோ எடுத்திருந்தோம். அந்த ஃபோட்டோ வாங்குறதுக்காண்டி தான் இப்போ இங்கே நிற்கிறோம். அதுக்கும் தனி சார்ஜ் தான், நீங்கள் அதுக்கும் பே பண்ணி தான் ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க ரெட் கலர் ஹார்ட் போட்டுருங்க. எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நான் பார்க்குறேன். இனிமே நிறைய வீடியோ வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 3 நாளாக வந்து கேரளாவுக்கு ட்ரிப்பு வந்திருக்கோம். அதனால அவ்வளோ வீடியோவும் கேரளாவில் என்னெல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கோ அந்த டூரிஸ்ட் பிளேஸுக்கெலாம் போய் இந்த வீடியோ இந்த சேனலில் வரும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.